ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் வேக் சேனல். நான்கள் வைக்கிற வீடியோவில் தி கில்லர்ஸ் கேம்ங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தி கில்லர்ஸ் கேம் இந்த படத்தை ஜே பெரிய இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் பட்டிஸ்டா, ட்ரூ மேக்கன்டையர், சோஃபியா இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டபுள் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் பட்டிஸ்டா ஒரு ஹிட்மேனாக இருக்கார். அவர் ஹீரோயினை பார்த்தோன்னா லவ்வில் விழுறாரு. பட்டிஸ்டாவுக்கு அடிக்கடி தலைவலி வருது. என்னன்னு டாக்டர்கிட்ட செக் பண்ணாக்கா, உங்களுக்கு ஒரு பிரெயின் டிசீஸ் இருக்குது, அதை க்யூரே பண்ண முடியாது, நீங்கள் சீக்கிரம் இறந்துடுவீங்கன்னு சொல்கிறாங்க. பட்டிஸ்டா மனம் முடிஞ்சு லவ்வை பிரேக்கப் பண்ணிவிட்டு அவரை கொல்றதுக்கு படத்தோட வெளிக்கிட்ட 12 மில்லியன் ஆஃபர் பண்ணுறாரு. அதுவும் 12 ஹவர்ஸ் கழிச்சு கொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த 12 ஹவர்ஸ் முடிகிறப்ப டாக்டர்கிட்டேருந்து ஃபோன் வருது, ரிப்போர்ட் மாறி போச்சு, நீங்கள் ரொம்ப வருஷம் வாழ்வீங்க, நீங்கள் சாகலாம் மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. பட்டிஸ்டா வந்து அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் வந்து அதை யாருமே அக்செப்ட் பண்ணல. எல்லா கான்ட்ராக்ட் ஸ்கில்ல இருந்தும் பட்டிஸ்டாவை கொல்ல வராங்க. இந்த டேப்லேருந்து பட்டிஸ்டா தப்பிச்சாரா இல்லையா? இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 1 ஹவர் 45 மினிட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம். ஒரு சின்ன படம் தான். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் தெறிக்க சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அதனால் ஃபேமிலியோட உட்காந்து படத்தை பார்த்துடாதீங்க. தனியாக உட்காந்து படத்தை பாருங்கள். இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு வந்து 2 படம் ஞாபகம் வந்துச்சு. ஒன்று கில் பில், இன்னொன்று ஜான் விக். கில் பில்ல வந்து இந்த ஃபைட்லாம் வந்து ரத்தம் தெறிக்க எடுத்திருப்பாங்க. அதே போல் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால தான் கில் பில் மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அடுத்து ஜான் விக். ஜான் விக்கில் எப்படி கென்னு ரீவ்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லராக இருப்பாரோ, அதே போல் பட்டிஸ்டாவும் இருக்கார். ஆனால் ஜான் விக்கில் வந்து ஃபைட் சீன்லாம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஜான் விக் லெவல் இல்லைனாலும் ஒரு அதோட சாயல் இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குலாம் பஞ்சமே இல்லை. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். பட்டிஸ்டாவோட லைஃப் எப்படி இருக்குது, அவர் ஹீரோயினோட லவ்வில் விழுறது, அது மாதிரி ரொம்ப மொக்க போட்டுட்ருப்பாங்க. அந்த டாக்டர் ஒரு ஃபோன் பண்ணுவார், நீங்கள் வந்து சாக மாட்டீங்க, உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதுலேருந்து கதைக்குள்ளே போகுது. படம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நிறையா கான்ட்ராக்ட் கில்லர்ஸ்லாம் வருவாங்க. அவங்கள டேரெக்டாக வந்து ஃபைட் பண்ண வைக்காம, அவங்களோட பவர் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபைட் சீன் வச்சுருப்பாங்க. அது எல்லா கான்ட்ராக்ட் கில்லர்ஸுமே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மிரட்டலாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அடுத்து இந்த சீன் தான் ஈஸியாக பிரேக் பண்ணுற மாதிரி போச்சு. எப்படி இருந்தாலும் எத்தனை கான்ட்ராக்ட்லாம் வந்தாலும் பட்டிஸ்டா அடிச்சு தூக்க வைக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் அந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. போராக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமானாக்கா, இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 ஹவர் 44 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் பாருங்கள் 5க்கு 2.75 கொடுப்பேன். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. தயவுசெய்து 18 வயசு மேலே உள்ளவங்க படத்தை பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.